10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 5ல வந்து புத்தகம் 124ல பாருங்க ஒரு மதிப்புரை எழுத சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா? 124 ஒரு மதிப்புரை தான். நம்ம அதில போட்டு வீடியோலயும் போட்டுருப்போம். பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம எழுதிடலாம். ஓகேவா? கொஸ்டின் என்ன அப்படின்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. குறிப்பு வந்து நூலின் தலைப்பு, நூலின் மையப்பொருள், மொழிநடை வெளிப்படுத்தும் கருத்து, நூலின் நயம், நூல் கட்டமைப்பு, சிறப்பு கூறு, நூலாசிரியர். ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலா மதிப்புரை சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா மதிப்புரை வந்து தமிழ் சூழலில் கவிதை எழுதுவதில் கவிதை வாசிப்பு ஆகிய இரண்டுமே கவிதை எழுதுதல், கவிதை வாசிப்பு ஆகிய இரண்டுமே அதன் தளத்தில் இருந்து சற்று விலகி நடப்பதை காண முடிகிறது. கவிதை எழுதுதல் என்பது மிக இலகுவான செயல்பாடாக எண்ணி கவிதை செய்ய பலர் முன் வந்துள்ளனர். கவிதைகள் முன் வந்துள்ளனர். கவிதைகள் உயிர்ப்புற்று வெற்றுடலாக சொற்களின் கோவையாக நின்று போவதையும் அதையும் விடாமல் தூக்கி பிடிக்க எத்தனைக்கும் கூட்டத்தையும் வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை. இந்நிலையிலிருந்து விலகி தனக்கான பாடுபொருளோடும் மொழியாடலோடும் தன் இரண்டாவது கவிதை தொகுப்பான மரக்களம் திரும்பும் பறவையினை கொண்டு வந்துள்ளார் கவிஞர் தமிழரசி. கருவியாய் நம்மை குளிர்வித்தும் நீர்ச்சுழியாய் உள்ளிருந்தும் அலையாய் கால் நனைத்தும் தூறலாய் உற்சாகப்படுத்தியும் தெளிக்கின்றன இக்கவிதைகள். ஸோ அடுத்து வந்து நவீன உலகில் பெண் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள், குடும்ப உறவுகளின் ஊடான அன்பின் போதாமை, ஆர்ப்பரிக்கும் மன உளைச்சல்கள், பெண் ஆண் நட்பு, சமூக அவலங்கள் என்று நேர்த்தியாக படைப்பாக்கியுள்ளார் இக்கவிஞர். உனக்கான காயங்களை, உன் வாழ்க்கையின் யதார்த்தங்களை, என் கவிதையின் நியாயங்கள் இருக்கிறது. நாம் ஒளிந்து கொள்ள பரந்து இடம் நம் மொழியியலில். மொழித்தரம் என்ற தலைப்பிலான இக்கவிதை மொழியூடாக பதுங்கிக் கொள்ளும் மனித உறவுகளின் கோரத்தை நுட்பமாக பேசுகிறது. மனித உறவுகள் மொழியாடலின் ஊடாகவே முரண்படவும் செய்கின்றன. மனித உறவுகளை குலைத்து போடும் சாத்தியமும் உள்ளிட்டனை இக்கவிதை முன்னிட்டு செல்கின்றன. குடும்ப உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை அதன் வீரியம் குன்றாமல் கவிதையாக்கியுள்ளார் கவிஞர் தமிழரசி. உனக்காக கடித தேக்கத்தில் சந்தேகமுல்லை விழுங்கியதில்லை, விழிக்கயல்கள் உன் உரையாடலின் போதும் ஊர் தீட்டி கொண்டதில்லை காதுகள் என்ற தொடங்கும் இக்கவிதை இறுதியான இப்படியாக முடிகிறது. நீதிமன்றங்களில் நிலுவையில் தேங்கி கிடைக்கின்றன விவாகரத்து வழக்குகள், இழுத்து பிடியுங்கள் நம்பிக்கை நூலை, எத்தனை உயர பறந்தாலும் கைவிடாமல் இறங்கி வரும் பட்டங்கள் நாங்கள். கணவன் மனைவி உறவுக்குள் நேரும் அதிகார செயல்பாடுகள், குறிப்பாக மனைவியை தொடர்ந்து கண்காணிக்கும் அவலம் இக்கவிதை துல்லியமாக வெளியிடப்பட்டுள்ளது. இத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பல கவிதைகள் யதார்த்த வாழ்க்கை முன்னிறுத்துவன. அதனாலேயே வாசகர் மனம் இடம் பிடித்து விடக்கூடிய வல்லமை பெற்றுள்ளன. குறிப்பாக பௌர்ணமி கடல் என்ற தலைப்பிலான கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. கவிஞர் தமிழரசி அவர்களின் எடுத்துரைப்பு முறையில் காணூரும் தனித்தன்மை முக்கியமானது. அவருக்கு மொழியாடலையும் புதிதான சொற்கட்டமைப்பும் பயன்படுத்தியுள்ளார். இதனாலேயே இக்கவிதை உற்சாகமாக பயணிக்க முடிகிறது. ஸோ மதிப்புரை வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு இது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நிறைய தலைப்பு, மையப்பொருள், மொழிநடை அதெல்லாம் நிறைய பேச சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் அட்டாச் பண்ணி இது தனியாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ.